உங்கள் மனதிலுள்ளவற்றை நிச்சயமாக அல்லாஹ் அறிவான் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து அவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். அல் குர்ஆன் 2வது சூரா 235வது வசனம். இவரது இறைவனிடமிருந்து இவருக்குத் தக்க சான்று அளிக்கப்பட வேண்டாமா என்று ஏக இறைவனை மறுப்போர் கேட்கிறார்கள். நீர் எச்சரிப்பவரே, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வழிகாட்டி உண்டு. அல் குர்ஆன் 13வது சூரா 7வது வசனம். உனக்கு கிடைக்கும் எந்த நன்மையும் அல்லாஹ்விடமிருந்தே கிடைக்கிறது. இன்னும் உனக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால் அது உன்னால் தான் வந்தது. நபியே, நாம் உம்மை மனிதர்களுக்கு இவற்றை எடுத்துக் கூறுவதற்காக தூதராகவே அனுப்பியுள்ளோம். இதற்கு அல்லாஹ்வே போதுமானவன், சாட்சியாக இருக்கிறான். அல் குர்ஆன் 4வது சூரா 79வது வசனம். ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், ஒரு பெண்மணி குறைந்த நோன்பு, தர்மம், தொழுகையுடையவளாக இருக்கிறாள் என்று கருதப்படுகிறாள். அவள் தர்மம் செய்தால் வெண்ணெய் துண்டுகள் தான் தர்மம் செய்வாள். ஆனால் அவள் அண்டை வீட்டாருக்கு நாவால் தொல்லை தருவதில்லை. இவளைப் பற்றி தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு இவள் சொர்க்கத்தில் இருப்பாள் என்று கூறினார்கள். ஆதாரம் அஹ்மது 9298. இஸ்லாம் கூறும் நற்பண்புகள். அண்டை வீட்டாரிடம் நடந்து கொள்ளும் முறை. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 2 அண்டை வீட்டார்கள் உள்ளனர்கள். அவர்களில் யாருக்கு நான் அன்பளிப்பு செய்வது என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இருவரில் யார் வீட்டு வாசலில் உனக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அவருக்கு என்றார்கள். புகாரி 2259. திருக்குர்ஆன் ஓதுவதின் சிறப்புகள். குர்ஆனை நன்கு மனனம் செய்து தங்கு தடையின்றி சரளமாக ஓதுபவர் இறைவனுக்கு கட்டுப்பட்ட கண்ணியமிக்க வானவ தூதர்களுடன் இருக்கிறார்கள். சிரமம் மேற்கொண்டு தட்டு தடுமாறி ஓதுவோருக்கு 2 கூலிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 1462. அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள். நிச்சயமாக அல்லாஹ் எவருக்கும் ஒரு அணு அளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான். ஒரு அணு அளவு நன்மை செய்யப்பட்டிருந்தாலும் அதனை இரட்டித்து அதற்கு மகத்தான நற்கூலியை தன்னிடமிருந்து அல்லாஹ் வழங்குகிறான். அல் குர்ஆன் 4வது சூரா 40வது வசனம். நீங்கள் கவலைப்படாதீர்கள், தளர்ந்து விடாதீர்கள். மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் மேலோங்குவீர்கள். அல் குர்ஆன் 3வது சூரா 139வது வசனம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்கள் சிலர் அல்லாஹ்வின் செல்வத்தை நியாயமாக பங்கிடாமல் அநியாயமாக பங்கீடு செய்து கையாள்கிறார்கள். அவர்களுக்கு மறுமை நாளில் நரகமே உரியது. புகாரி 3118. ஆகவே நபியே, அவர்களை நோக்கி, அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததைத் தவிர வேறொன்றும் நிச்சயமாக எங்களை அணுகாது, அவன்தான் எங்களுடைய இறைவன் என்று நீங்கள் கூறுங்கள். சூரத்துல் தௌபா வசனம் 51. ஆச்சரியம். தான் அழைக்கும்போது அல்லாஹ் தாமதிக்காமல் பதிலளிக்க வேண்டும் என எதிர்பார்க்கும் மனிதன், அல்லாஹ் தன் பக்கம் மீளுமாறு அழைக்கும்போது தாமதம் காட்டுவதை ஒரு பொருட்டாகவே எடுப்பதில்லை. கஷ்டத்திற்காக குடிப்பவரா? உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கும்போது பட்ட கஷ்டத்தை விடவா உனக்கு பெரிதாக கஷ்டம் நேர்ந்தது? மது அருந்துபவர், அதனை அருந்தச் செய்பவர், வாங்குபவர், விற்பவர், தயாரிப்பவர், சுமப்பவர், இதன் மூலம் கிடைக்கும் வருவாயை சாப்பிடுபவர் அனைவரையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துள்ளார்கள். ஆதாரம் அபூதாவூத், திர்மிதி, இப்னு மஜா. நீங்கள் வேதனைகளை சந்திக்காமல் இருக்க எளிமையான 3 வழிகள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், மனிதனை துன்புறுத்தாதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடன் வேறு கடவுள்களை பிரார்த்திக்க மாட்டார்கள். அல்லாஹ் தடை செய்துள்ள எந்த உயிரையும் தக்க காரணமின்றி கொல்ல மாட்டார்கள். விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். இதைச் செய்பவன் வேதனையை சந்திப்பான். குர்ஆன் 25வது சூரா 68வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முறை உணவு உண்ட பின்னர் அதற்கு அல்லாஹ்வை போற்றி புகழ்கின்ற அல்லது ஒரு முறை பானம் அருந்திய பிறகும் அதற்காகவும் அல்லாஹ்வை போற்றி புகழ்கின்ற அடியான் குறித்து அல்லாஹ் மகிழ்ச்சி கொள்கிறான். ஆதாரம் முஸ்லிம் 5282.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவரின் தீங்கை அஞ்சி மக்கள் அவருடன் இயல்பாக பழகாமல் விட்டு விடுகிறார்களோ, அவரே மறுமை நாளில் அல்லாஹ்விடம் அந்தஸ்தில் மிகவும் மேன்மையானோர் என்று கூறினார்கள். புகாரி 6032. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 குணங்கள் நயவஞ்சகனிடம் அடையாளங்களில் அடங்கும். அவை பேசும்போது பொய் உரைப்பதும், வாக்களித்தால் அதற்கு மாறு செய்வதும், நம்பி ஏதேனும் ஒன்றை ஒப்படைத்தால் அதில் மோசடி செய்வதும்தான். அறிவிப்பர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. முஸ்லிம் 108. நயவஞ்சகர்களுக்கு மிகவும் கடுமையான தொழுகை ஃபஜ்ர், இஷா. ஆதாரம் புகாரி 658. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பின்வரும் 5 காரியங்களை அல்லாஹ்வைத் தவிர வேறு எவரும் அறிய முடியாது. நாளை என்ன நடக்கும் என்பதை எவரும் அறிய முடியாது. கருவறையில் நடப்பதை எவரும் அறிய முடியாது. ஒருவர் நாளை எதை சம்பாதிப்பார் என்பதை அறிய முடியாது. ஒருவர் தாம் எந்த இடத்தில் மரணிப்போம் என்பதை அறிய முடியாது. மழை எப்போது வரும் என்பதை எவரும் அறிய முடியாது. அப்துல்லா இப்னு உமர் ரலி. புகாரி 1030. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உம் சகோதரனின் துன்பம் கண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாதீர். இதனால் அல்லாஹ் அவர் மீது அருள் புரிவான், உம்மை சோதித்து விடுவான். திர்மிதி 2506. பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள். பணிவுடையோரைத் தவிர மற்றவர்களுக்கு அது பாரமாகவே இருக்கும். சூரா பக்ரா 45.